திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் பூத்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை பந்தயம். 48 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. சாலையின் இருபுறங்களிலுமிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் 91ஆம் ஆண்டு பூத்திருவிழாவை முன்னிட்டு 38ஆம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. திருப்பத்தூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என 2 பிரிவுகளுக்கு நேற்று மாலையும், பெரிய மாடு, சின்ன மாடு பிரிவுகளுக்கு இன்று காலையும் பந்தயம் நடைபெற்றது. நேற்று மாலை நடைபெற்ற நடுமாட்டு பிரிவில் 8 ஜோடிகளும், பூஞ்சிட்டு மாடு பிரிவில் 14 ஜோடிகள் என மொத்தம் 22 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதேபோன்று இன்று காலை நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் 6 ஜோடிகளும், சின்ன மாடு பிரிவில் 20 ஜோடிகள் என மொத்தம் 26 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் நடுமாடுகளுக்கான எல்லையாக 7 மைல் தூரமும், பூஞ்சிட்டு மாடுகளுக்கு 5 மைல் தூரமும், பெரிய மாடுகளுக்கு 8 மைல் தூரமும், சின்ன மாடுகளுக்கு 6 மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர். விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களில் நின்று திரளான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். தாரை போட்டு நாள் தள்ளி விடுங்க. சரியா சேஃப்டி. Hey!